ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்பவே முடியாத வித்தியாசமான சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது ஒரு குளிர் நேரம். இந்த நீச்சல் குளத்தில் இருக்கிற தண்ணியெல்லாம் கூட நல்லா உறைஞ்சி போயிருக்கு. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இந்த டாக் எதுக்கு நம்ம சுற்றி நடந்து போகணும், கரெக்டாக அந்த குளத்தில் இறங்கி நடந்து போயிடலாம் அப்படின்னு நினச்சி மெதுவாக நடந்து வந்திருக்கு. ஆனால் அது கால் வச்சு நடந்து வந்த நேரம் அந்த பனிக்கட்டி உடஞ்சி இது தண்ணிக்குள்ளே விழுற மாதிரி ஆயிடுச்சு. அந்த தண்ணியே பனிக்கட்டி ஆயிருக்கு அப்படின்னா அந்த தண்ணி எந்த அளவுக்கு குளிரா இருந்திருக்கணும். இதை பார்த்து அந்த லேடி வேகமா ஓடி வந்து அந்த டாகை சப்போர்ட் பண்ணி வெளியே தூக்கி கொண்டு வந்திருக்காங்க. ஷார்ட்கட்ல நடந்து போயிடலாம் அப்படின்னு நினைச்சு குறுக்க நடந்து வந்ததுனால கடைசியில் இந்த அளவுக்கு சிரமத்தை சந்திக்க வேண்டியதாயிடுச்சு. இனிமே நீச்சல் குளம் பக்கமே வராது. அடுத்தது இங்க கடையில டேபிள் மேல வந்து உட்கார்ந்து பூனைக்குட்டி அதை விட்டு போகவே மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சிருக்கு. இதை பார்த்தவரு வீட்டுல இருந்த ஒரு பெரிய பூனையை தூக்கி காட்டியிருக்கிறாரு. இதை பார்த்தாவது பயந்து ஓடும் அப்படின்னு பார்த்தா அந்த பூனைக்குட்டி பயங்கர ஆளா இருக்கும் போல. நான் ஒன்னை விட பெருசு அப்படின்னு உடம்பெல்லாம் சிலுத்து மிரட்டி நிக்கிற மாதிரி நிக்குது. ஆனாலும் அந்த இடத்த விட்டு கொஞ்சம் கூட நகரவே இல்லை. அடுத்தது இந்த வீடியோவில் கேமரா முன்னாடி வந்து நின்று விதவிதமாக போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கிற அந்த வீட்டில் இருக்கிற பூனையை தான் பார்க்குறோம். வீட்டுக்குள்ளே புதுசாக ஒரு பொருள் வந்தாலும் அந்த வீட்டில் இருக்கிற பூனையெல்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சிருமா. இங்கே இந்த பூனைக்கு சேட்டையை பாருங்களேன். தலையில் ஒரு கொண்டை போட்டிருக்கிறாங்களாம். என்ன வித்தியாசமான ஹேர் ஸ்டைலாக இருக்குது அப்படின்னு அந்த கொண்டையை தட்டி விட்டு கிண்டல் பண்ணிட்டு போகுது. சேட்டை தானே அந்த பூனைக்கு. அடுத்தது இந்த வீடியோவில் கேட்டு மூடி இருக்கு. திடீர்னு இங்கேருந்து வேகமாக ஓடி போன நாய் போன வேகத்தில் அந்த கேட்டை திறந்து விட்டுருக்கு. இதனால என்ன ஆச்சு அப்படின்னா ரோட்டில் அங்கே பைக்கில் வந்திருந்தவர் இந்த கேட்டு தட்டுப்பட்டு கீழே விழுந்துட்டாரு. இது என்ன வித்தியாசமான பழி வாங்குதலா இருக்குது. உள்ள இருந்து யார் இந்த மாதிரி கேட்டு திறந்து விட்டது அப்படின்னு பின்னாடி பைக்ல வந்தவரை எட்டி பார்த்துட்டு நிக்கிறாரு. இந்த நாய் வேணும்னே தேவையே இல்லாம கதவை திறந்து விட்டு இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்டு ஒரே ஓட்டமா ஓடி போயிடுச்சு. இங்க இந்த வீடியோல நடு ரோட்ல ஒரு சிறுத்தை படுத்திருக்கிறது தான் பாக்குறோம். இங்க இந்த சின்ன தடுப்புக்கு கீழே மறைஞ்சி பதுங்கி இருக்குது. அந்த பக்கம் ஒரு பைக் வந்துட்டு இருக்கு. ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு வேடிக்கை பார்த்துட்டே பதுங்கி இருக்குது. இதை மேல இருந்து ஒருத்தர் வீடியோ எடுத்திருக்கிறாரு. எங்க போறதுன்னு வழி தெரியாம இருக்குது போல. ஆனாலும் விலங்குகள் வந்த வழியை எப்போதும் மறக்காது. அடுத்ததான் இங்க இந்த வீடியோல கடல்ல குதிக்கலாமா அப்படின்னு ரெடியா இருக்கிற நேரம் பார்த்து பெருசா வாயை திறந்துட்டு முன்னாடி வந்து நின்னது ஒரு சுறா. நல்ல வேளை ஒரு அடி எடுத்து வைக்கல அப்படின்னு நினைச்சிட்டு அப்படியே பின்னாடி வந்துட்டாங்க. திமிங்கலத்தை கூட நம்பிடலாம், ஆனா அந்த சுறாவை தான் நம்ப முடியாது. அந்த அளவுக்கு வேட்டையாடுறதுல குறியா இருக்குமா. அடுத்தது இங்க இந்த வீடியோல போயிட்டு இருந்த காரு திடீர்னு ஸ்டாப் ஆகி நிக்குது. எதுக்கு அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்காம பின்னாடி பைக்ல வந்தவங்க வேகமா வந்திருக்கிறாங்க. அப்பதான் தெரிஞ்சது புதருக்குள்ள இருந்து ஒரு புலி ரோட கிராஸ் பண்றதுக்காக நடந்து வந்துட்டு இருக்கு. பார்த்த வேகத்துல அப்படியே பைக்கு பின்னாடி எடுத்துட்டாங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குற லேடி ரோட்ல ஒரு ஓரமா நடந்து வந்துட்டு இருந்தாங்க. ஒரு மூலையில தான் நிக்கிறாங்க. இந்த பக்கமா சந்திச்சுக்கிட்ட 2 கார்கள் உரசனதுல கரெக்டா முன்னாடியே வந்து நிக்குது. நல்ல வேலை எதுவும் ஆகல. ஒரு அதிர்ஷ்டமான நேரம் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனாலும் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு சம்பவம் தான். நொடி பொழுதுல தப்பின நிமிடங்கள் இது. இதே மாதிரி தான் இங்க இவர் நடந்து வந்துட்டு இருக்கிறாரு. இந்த இடம் பாக்குறதுக்கு ரொம்ப சாதாரணமா தானே இருக்கு. இப்படி ஒரு செகண்ட்ல இடிஞ்சு போகும் அப்படின்னு நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. அவர் கால் எடுத்து வைக்கவும் மொத்தமா அந்த இடமே உடஞ்சு போயிடுச்சு. திரும்பி பார்க்கும்போது நல்ல வேலை அவரு கீழே விழல. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல பைக்ல போயிட்டு இருந்தவர் நம்ம பின்னாடி ஒரு லாரி வருது அப்படிதான் நினைச்சிருந்தாரு. ஆனா நம்ம சீட்டு பின்னாடியே அந்த லாரி ஏறி உட்கார்ந்து வருதுங்கிற விஷயமே அவருக்கு இப்பதான் தெரிஞ்சிருக்கு. இது என்னன்னு சொல்றதுன்னே தெரியல. நல்ல வேலை அவருக்கு எதுவும் ஆகல. லாரி டிரைவரே வண்டியை நிறுத்திட்டாரு. இதே மாதிரி ஒரு அதிர்ஷ்டமான சம்பவத்தை தான் பாக்குறோம். திடீர்னு எங்கிருந்தோ உருண்டு வந்தது ஒரு பெரிய டயர். அது வந்த வேகத்துக்கு யாரும் முன்னாடி நிக்க கூட முடியாது. வந்த வேகத்துல போய் விழுந்து நல்ல வேலை ஆள் மேல விழல. இதுவும் எதிர்பாராத ஒரு நம்ப முடியாத சம்பவம் ஆயிடுச்சு. இங்க ரோட்ல ஓரமா நடந்து போயிட்டு இருக்கும் போது மின்னல் வேகத்துல எங்க இருந்தோ வந்தது ஒரு பெரிய டயர். அதிர்ஷ்டமான நேரம் தான். நொடி பொழுதுல அதுல இருந்து விலகிட்டாங்க. டயர் ஜம்ப் பண்ணி வேற பக்கமா போயிடுச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல நடுக்கடல்ல ப்ரப்போஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்களாம். ஆனா இந்த போட்டு ஒரு மொட்டை மாடி மாதிரி விளிம்பே இல்லாத ஒரு போட் அப்படிங்கறத அவர் மறந்துட்டாரு. பாக்கெட்ல இருந்து ரோஸ் எடுக்கிறதுக்காக போனவர் பதட்டத்துல அப்படியே கடலுக்குள்ள விழுந்துட்டாரு. கடைசியில நீந்தி மேல வர மாதிரி ஆயிடுச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது ஒரு செகண்ட்ல இப்படியெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம் தான். நம்ம கண்ணை நம்மளாலே நம்ப முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு மொமெண்ட் தான். நல்ல ஸ்ட்ராங்கா நின்றுட்டு இருந்த மரம் திடீர்னு தொப்புன்னு கீழே விழுந்திருக்கு. நல்ல வேலையா நடந்து போயிட்டு இருந்தவர் அந்த இடத்த கிராஸ் பண்ணிட்டாரு. காருக்கும் பெருசா எதுவும் ஆகல. அடுத்தது இங்க இந்த வீடியோல டேபிள் மேல ஏறி உட்காந்து பேசிட்டு இருந்தவர் அப்படியே வலிக்கு கடைக்குள்ளே விழுவாருன்னு அவரே நினைச்சு பார்க்கல. விழுந்தவர் என்ன ஆனாரு அப்படின்னு வெளியே இருந்து 2 பேர் எட்டி பாக்குறாங்க. இதுக்கு நின்றுட்டே பேசியிருக்கலாம். இங்க வீட்டுக்குள்ள ஒரு புறா வந்துட்டு வெளியே ஓடி போகுது. அதை பிடிக்கிறதுக்காக இந்த நாய் போகுது. இந்த நாயை பிடிக்கிறதுக்காக இந்த லேடி பின்னாடியே ஓடி போறாங்க. அடுத்தது இங்க இந்த வீட்டு முன்னாடி நிறைய கோழிகள். இந்த கோழிகள் எல்லாம் துரத்தி விடு அப்படின்னு சொல்லி வீட்டுல இருந்த நாயை இழுத்து கொண்டு வந்து விட்டுருக்காங்க. ஆனா அந்த நாய் இத்தனை கோழிகளை நான் ஒரு ஆள் சமாளிக்கிறதா அப்படின்னு ஒரு ஓரமா போய் நின்றுடுச்சு. மொத்த கோழிகளும் என்னாச்சுன்னு கேட்கற மாதிரி முன்னாடியே வந்து நிக்குது. இந்த நாய் வேலை வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா கடைசியில வலிக்கு விழ வேண்டியதாயிடுச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள மெதுவா கதவை திறந்துட்டு உள்ள வர ஒரு பூனையை தான் பாக்குறோம். ஏதோ சொந்த கடையில எடுக்கிற மாதிரி அது பாட்டுக்கு எடுத்துட்டு வேகமா போய்கிட்டே இருக்குது. இருந்தாலும் ரொம்ப புத்திசாலி தான். அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது இந்த பெரிய ஜாடி.
இதை தூக்கி அந்த பக்கம் நகர்த்தி வைக்கலாம் அப்படின்னு தான் நினைச்சாங்க. நினைச்சது ஒரு தப்பா, ஒரு சுத்துறதுக்குள்ள தொப்புனு கீழே விழுந்து பட்டுன்னு உடஞ்சு போச்சு. இவ்வளோ பெரிய ஜாடி ஒரு செகண்ட்ல அப்படியே சல்லியா நொறுங்கி போச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வழியா கேமரால பதிவான நம்பவே முடியாத சில சம்பவங்களை தான் பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.